வாங்கங்க இன்னைக்கு ரொம்ப ஹெல்த்தியான அதே டைம் ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். பீர்க்கங்காய் ரைஸ் வந்து எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். பீர்க்கங்காய் சாப்பிடாத பிள்ளைங்க கூட வந்து இப்படி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா பீர்க்கங்காய் கண்டிப்பாக வந்து சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ருசியாக இருந்துச்சு. வாங்க ரொம்ப ஹெல்த்தியான ரொம்ப ஈஸியான ரெசிபி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். 10 இருந்து 15 போல சின்ன வெங்காயம் வந்து உரிச்சு வச்சுக்கலாம். சின்ன பிள்ளைங்களுக்கு நம்ம கொடுக்கறனால பெரிய வெங்காயம் இல்லாமல் சின்ன வெங்காயம் சேர்த்தோம்னா இன்னுமே ரொம்ப நல்லா இருக்கும். ஹெல்த்தியும் கூட. சின்ன வெங்காயத்தை நீளமா வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு வந்து தக்காளி வந்து ரொம்ப போடக்கூடாது. எனக்கு பெரிய தக்காளியா இருந்தனால ஒரு 1/4 தக்காளி எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு மீடியம் சைஸ் தக்காளியா இருந்துச்சு அப்படின்னா அதுலயும் பாதி மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பெரிய சைஸ் பீர்க்கங்காய் எடுத்துக்கலாம். ரொம்ப முத்தலா இல்லாம பிஞ்சு காயா இருந்துச்சு அப்படின்னா ருசியா இருக்கும். பீர்க்கங்காயோட தோலை வந்து நம்ம நல்லா சீவிட்டு வந்துக்கலாம். தோலை சீவி முடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சமா ஒரு ஓரத்துல கட் பண்ணிட்டு அதை வந்து பீர்க்கங்காவை நீங்க சாப்பிட்டு பாருங்க. ஏன்னா சில பீர்க்கங்காய் வந்து கசப்பா இருக்கும். நம்ம சமைச்செல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கசப்பு சுவை வந்து ஏறி இருக்கும். அதனால ஃபர்ஸ்டே வந்து நீங்க இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எனக்கு கசப்பு எதுவும் இல்லை, அதனால வந்து சமைக்க போய்க்கலாம். இதை சின்ன சின்ன துண்டுகளா வந்து கட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதாங்க. இப்ப வடச்சட்டி காயவும் நல்லெண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் நமக்கு நல்லா காஞ்சி வரவும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நமக்கு நல்லா பொரிஞ்சு வரவும் நீளமா கட் பண்ணி வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நமக்கு நல்லா சுருள வதங்கி வரணும். வெங்காயம் நல்லா சுருள வதங்கி வந்துச்சுன்னா இன்னுமே வந்து சுவை வந்து நல்லா இருக்கும். ஒரு 2 நிமிஷம் வந்து வெங்காயம் வதங்கி வரவும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயமும் நமக்கு கருவேப்பிலையும் ஒண்ணு போல சூப்பரா சுருள வந்து வதங்கி வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் வந்து நமக்கு நல்ல மையா வதங்கி வரணும். தக்காளி நீங்க ரொம்ப அதிகமா போட்டீங்க அப்படின்னா தக்காளி சோறு மாதிரி ஆயிரும். தக்காளி கம்மியா போட்டு பண்ணாதான் பீர்க்கங்காவோட வாசம் வந்து நல்லா அதிகமா இருந்து சோறு வந்து நல்ல ருசியா இருக்கும். பாருங்க இந்த அளவு வதங்கி வரவும் கட் பண்ணி வச்சிருக்கிற பீர்க்கங்காய் சேர்த்துக்கலாம். காய் வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்ப காயை வந்து நம்ம நல்லா வந்து வேகிற வரை வந்து நம்ம வதக்கணும். எனக்கு பீர்க்கங்காய் வந்து கொஞ்சம் ரொம்ப கம்மியா தான் வந்து தண்ணி விட்டே வந்துச்சு. உங்களுக்கு நிறைய தண்ணி விட்டு பீர்க்கங்காய் வருது அப்படின்னா நீங்க நல்லா அந்த தண்ணி எல்லாம் பீர்க்கங்காய் வந்து எண்ணெயிலே வந்து வதங்கும். அந்த ஸ்டேஜ் வரை நீங்க வதக்கிக்கோங்க. மூடி போட்டு வேக விட்டீங்க அப்படின்னா நமக்கு வேகமாவே வந்து பீர்க்கங்காய் வதங்கி வந்துடும். உங்க குழந்தைங்க வந்து முட்டை வந்து நல்லா சாப்பிடுவாங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜ்ல நீங்க வந்து ஒரு முட்டை கூட வந்து உடைச்சு ஊத்தி நல்லா வந்து வேக விட்டுக்கலாம். அதுவுமே வந்து ரொம்ப ருசியா இருக்கும். முட்டை சேர்க்கறீங்க அப்படின்னா கொஞ்சமா வந்து பெப்பர் தூளும் சேர்த்துக்கோங்க. இப்ப பாருங்க காய் வந்து வெந்துருச்சான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. எனக்கு நல்லா சூப்பரா வந்து வெந்து வந்துருச்சு. இப்ப இந்த ஸ்டேஜ்ல உரப்புக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். உங்க குழந்தைங்க எவ்வளவு உரப்பு சாப்பிடுவாங்களோ நீங்க எவ்வளவு சோறு போட போறீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இதோட சீரகத்தூள் நம்ம சேர்த்துக்கலாம். சீரகத்தூள் சேர்த்து பண்றோம் அப்படின்னா ரொம்ப வாசமாவும் இருக்கும், ருசியும் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். இப்ப நம்ம சேர்த்த ரெண்டோட பச்சை வாசம் போற வரை நல்லா கொஞ்ச நேரம் வதக்கிக்கலாம். அடிபிடிக்காத அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் வந்து க்ளோஸ் பண்ணி மசாலா பச்சை வாசம் போற வரை விட்டுக்கோங்க. இப்ப பாருங்க சூப்பரா வந்து நமக்கு எல்லாமே ஒண்ணு சேர்ந்து நல்லா பீர்க்கங்காயில வந்து அந்த மசாலா பிடிச்சு நமக்கு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நீங்க வடிச்சு வச்சிருக்கீங்களா சோறு அதை வந்து சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு நம்ம நார்மலா யூஸ் பண்ற சாப்பாட்டு அரிசி தான் நம்ம வந்து சேர்த்திருக்கேன். நீங்க பாஸ்மதி அரிசியில நீங்க சோறு பண்ணியிருந்தாலும் அதையும் வந்து சேர்த்துக்கலாம். சோறு குலையாத அளவுக்கு நல்லா ஒரு பிரட்டி விடுங்க. பாருங்க நம்மளுக்கு சோறுல வந்து பீர்க்கங்காய் ரொம்ப நிறைய இருக்கும், பார்த்தாவே தெரியும். அதான் ருசியே. இப்போ இறக்குற ஸ்டேஜ்ல மல்லிச்செடி தூவி இறக்குனீங்க அப்படின்னா சூப்பரான பீர்க்கங்காய் சோறு வந்து ரெடி. குழந்தைங்களுக்கு மட்டும் இல்ல அவசரத்துக்கு பெரியவங்க நம்மளும் வந்து செஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப ருசியா இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. Facebookலயும் Instagramலயும் ரவினா சமையலை ஃபாலோ பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பை.